சார் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது பெரிய அளவில் டெல்லியில் சிஜேபி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நீட்டு வேணாம்னு சொல்கிறது காரணம் தனிநபருடைய வருமானத்துக்காக தான் பேசுகிறாங்களே கண்டி உண்மையாக இந்த கீழே இருக்கிற மக்களுக்காகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்காகவும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நல்லா இருக்கணும்லாம் இவங்க பார்க்குறது கிடையாது. நீங்கள் இங்கே கல்வி திட்டத்தை பற்றி பேசுறதுக்கு எவனுமே அருகது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. முதல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறான், பசங்க படிச்சுதா படிக்கலான்னு பார்க்குறது இல்லை. சாயந்தரம் ஆனோடனே குடிக்க போயிடுறான். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலை கல்வி திட்டம் இருந்தாங்க. உண்மையிலேயே இங்கே கீழே அடித்தட்டு மக்கள் நல்லா வரணும்னு நினச்சார்னா விஜய் இதை செய்ய சொல்லுங்கள். இன்னும் பிரிட்டிஷ்காரன் போட்டு போனால் அதே கல்வி திட்டத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. மோடி சரியில்லை, மோடி சரியில்லை, மோடி சரியில்லை. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லின்னு போறீங்க மோடி சரியில்லைன்னு? மாயோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அகில பாரத சத்திரியா மகாசபையின் ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது பெரிய அளவில் டெல்லியில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமாக இளைஞர்கள் கூறுறாங்க அவங்க நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் அப்படியே அங்கங்கே பரவி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? திடீர்னு இவ்வளோ பெரிய போராட்டத்தை அரசு கவனிக்க தவறிடுச்சா? இல்லை, அரசுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா தர்மேந்திர பிரதான் மட்டும்தான் ரிசைன் பண்ணணும், இதில் திருத்தங்கள் கொண்டு வரணும்னு தான் சொல்கிறாங்க நீட் எக்ஸாமில். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நீட் எக்ஸாமையே நிறுத்திடணும், நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது, அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம் என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் பல பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் இருந்தால் ஜாம்பவான்கள் தான் காலேஜ். இந்தியாவிலே அதிகப்படியாக இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி, அதே மாதிரி டீம்ட் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 40-50 பேரோடது தான் இருக்குது. பல லட்சம் கோடி ரூபாயில் வருமானம் வந்துட்டு இருக்குது. இப்போ நீட்டு மாதிரி எக்ஸாம் வந்தாக்கா நீட்டுனால சாதாரணப்பட்ட மக்கள் படிச்சுட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நீட் வரப்போ கொண்டு வந்தது காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தப்போ இது கூடாது, இந்த பசங்கள்லாம் தயாராகிறதுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படுது எங்களுக்கு, அது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பிறகு அரசாங்கம் நீட் எக்ஸாமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்ததுனால சுப்ரீம் கோர்ட்டு நீட் எக்ஸாம் வைக்க சொல்லி ப்ரெஷரு வச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டைமில் கூட இந்த ரிசல்ட்டில் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸில் 10 பேர் வந்துருக்கிறதா தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிக்கப் பண்ணுறாங்க. கிராம பகுதியில் இருக்க பசங்க வர முடியாது, சாதாரணப்பட்ட பசங்க படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுத முடியாது. பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ட்ரைனிங் கிளாஸ் போக முடியும், அதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸில் சேர்ந்து படிக்க முடியும், அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். சாதாரணப்பட்ட மக்கள் என்ன தான் படித்தாலும் அந்த பசங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னாங்க. அதனால் எடப்பாடியார் 7.5% அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார். அந்த 7.5% நிறைய பலன் அடைஞ்சாங்க பசங்க. நானே கேட்குறேன், தமிழ்நாட்டில் நீட்டே ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே, ஏன் நீட்டை ஒழிக்கிறீங்க? அதுக்கான பசங்க இப்போது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பசங்களால் படிச்சுட்டு மேலே வர முடியாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. சாதாரண நிலையில் இருக்க பசங்க படிக்கணுன்னாக்கா அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தரமான ட்ரைனிங் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க வரமாட்டாங்களா? நிச்சயமாக வருவாங்க. ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? நீங்கள் தான் யாரெல்லாம் அது நீட்டுக்கு எதிராக பேசுகிறவங்க தான் முழுமையாக தனியார் கல்லூரியும் தனியார் ஸ்கூலும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறதுல 99% யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய மந்திரியாக இருந்தவங்க, எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க தான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் ட்ரைனிங் தனியாக நீட்டுக்குன்னு தனியாக ட்ரைனிங் கிளாஸ்ன்னு வைக்கிறீங்க, அதுலேயும் பணம் பண்ணுறீங்க. ஸ்கூல்லேயும் சென்ட்ரல் சிலபஸ் ஸ்கூலு உங்களோட ஸ்கூலில்
ஹிந்தி படிக்கலாம் பசங்க, எல்லாமே பண்ணலாம். ஆனால் கீழே இருக்க பசங்க, கார்ப்பரேஷனில் ஸ்கூலில் இருக்க பசங்க, அவங்களுக்கான அந்த கல்வி தகுதி குறைக்கப்படுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாது. அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான சிஸ்டமே மாறுது. இது எஜுகேஷன் சிஸ்டமே மாறுது. நீங்கள் இவங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, திமுகவுக்கு நீட்டு முழுமையாக நீக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அதிகப்படியான மார்க் வாங்க. இதுக்கு முன்னாடிலாம் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பசங்க என்னன்னாக்கா ஹையர் மார்க், அதாவது ப்ளஸ் டூவில் அதிகப்படியான மார்க் வாங்குறவங்க, பர்சன்டேஜ் வாங்கினவங்களோட சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுனாக்கா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சயின்ஸ் இது மூணுத்துலேயும் யார் டாப்பரோ அந்த மார்க்கோட பர்சன்டேஜும் டோட்டல் பர்சன்டேஜும் சேர்த்து அதில் ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுத்தாங்க. அப்போ பிரச்சனை இல்லாமல் தான் போச்சு. அப்போ சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனாக இருக்கட்டும், கான்வெண்ட்டில் படித்த அந்த பையனாக இருந்தாலும் ஈக்குவலாக வருவாங்க. அந்த சிஸ்டத்தை மாற்றுறப்போ கீழே இருக்கிற பசங்களால் படிக்க முடியலனாக்கா அதுக்கேற்ற ட்ரைனிங் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் தான் ஈஸியாக வருது. அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு அந்த சிஸ்டமே வேறு, இங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்காக போராடக்கூடிய 70 வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க. அன்றைக்கி 75 வந்து மாநில கல்வி திட்டத்தை வந்து மத்திய அரசு கல்வி திட்டமாக மாற்றினப்போ நீங்கள் எதுக்கு ஒத்துக்கினீங்க? அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிக்கலாம்ல. இல்லை நாங்கள் தனியான்னு அன்றைக்கி சரின்னு ஒத்துக்கினீங்க. இப்போ என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒட்டுமொத்த கல்வி திட்டமே மத்திய அரசு என்ன மாதிரியான கல்வி திட்டத்தை கொண்டு வராங்களோ அந்த கல்வி திட்டத்துக்கு நம்ம மாறி இருக்கணும். மாறலை, மாநிலத்துக்குன்னு தனி கல்வி திட்டம் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ கீழே இருக்க பசங்க ஸ்கூலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களோட தரம் எப்படி மேலே வரும்? பெரும்பாலும் டீச்சர்ஸுங்க, இப்போ டீச்சர்ஸுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க வந்து ஆசிரியர் தகுதி எக்ஸாம் எழுதி இப்போ ஆசிரியராக படித்து வராங்க. அவங்களுக்கு தகுதி எக்ஸாம் வச்சாக்கா ஏன் தகுதி எக்ஸாம் வைக்கிறேன்னு கேட்க முடியுமா? ஒரு நல்ல ஆசிரியராக வரணுன்னாக்கா தகுதி இருக்குதான்னு பார்க்குறாங்க. இப்போ டோட் எக்ஸாம் நடக்குதில்ல, அதை நிறுத்த முடியுமா உங்களால்? ஏன் நிறுத்த மாட்டேன்றீங்க? முன்னே அப்படி கிடையாது. நான் வந்து இப்போ டீச்சர்ஸ் ஸ்கூல் காலேஜில் போய் படித்தேனாக்கா நேரடியாக ஆசிரியராக வந்து வேலைக்கு வந்துட முடியும். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. காலங்கள் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாறி தான் ஆகணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க நீட்டு வேணாம்னு சொல்கிறது காரணம் தனிநபருடைய வருமானத்துக்காக தான் பேசுகிறாங்களே கண்டி, உண்மையாக இந்த கீழே இருக்கிற மக்களுக்காகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்காகவும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நல்லா இருக்கணும்லாம் இவங்க பார்க்குறது கிடையாது. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச கூட மெடிக்கல் காலேஜில் கௌரவத்துக்கு டாக்டராக படிச்சுட்டு கிளினிக்கே போகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது என்னால் கூட சொல்ல முடியும். பல பெரிய குடும்பங்களில் இருக்க பசங்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் கிளினிக் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்களோ அவங்க பசங்க மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சும்மா பேருக்கு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு பணம் இருக்குதுன்றதுனால என்ன என் பையன் டாக்டர்னு சொல்லிக்கிற குடும்பமும் நிறைய இங்கே இருக்குது. இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரராக இருக்கிறவங்களுக்கும் பெரிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பசங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னா, இதை வந்து இப்போ வந்துருக்கிற கவர்மெண்ட்டு எல்லாருக்குமான அரசுன்னு சொல்கிற விஜய் உடனடியாக செய்ய வேண்டியதை கல்வி திட்டத்தை மாற்றுங்க. என்ன என்சிஆர்டியில் புக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் என்சிஆர்டி கல்வி திட்டத்தை கேளுங்க. மத்திய அரசு ஒருநிலை கல்வி திட்டத்தை கேளுங்க மத்திய அரசுக்கிட்ட. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலை கல்வி திட்டம் வந்தாக்கா உண்மையிலேயே இங்கே கீழே அடித்தட்டு மக்கள் நல்லா வரணும்னு நினச்சாருன்னா விஜய் இதை செய்ய சொல்லுங்கள். இந்த கல்வி திட்டத்தை மாற்ற சொல்லுங்கள். இன்னும் பிரிட்டிஷ்காரன் போட்டு போனால் அதே கல்வி திட்டத்தை வச்சுக்கின்னு நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இன்றைக்குள்ள சூழல்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத மாற்றுங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பசங்க இங்கே +2 பாஸ் பண்ண உடனே ஹையர் ஸ்டடீஸுக்கு எதுவுமே பணம் இருக்கிற அத்தனை பேரும் லண்டன்லேயும் யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியாவிலையும் வெளிநாடுகளில் தான் பையன்களை படிக்க வைக்கிறீங்க. ஏன்? அங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி அட்வான்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்குது. அதில் நம்ம பசங்க போகணுன்னு நினைக்கிறீங்க. ஈவன் லா எடுத்துக்கினா கூட எவ்வளோ பேர் வெளிநாடுகளில் போய் லா காலேஜ் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆந்திராவில் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து அது கிடையாது. அதனால் இது எல்லாத்தையும் மாற்ற சொல்லுங்கள். தமிழகத்தில் நடந்த போராட்டம் வந்து சில தனிநபர்களுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன
விஜய் தயவுசெய்து இதில் கூர்ந்து நோக்கி ஒட்டுமொத்த அரசு பள்ளிகள் அத்தனையிலையும் வருங்காலங்களில் இது எல்லாம் நீட் ஆகட்டும், அப்புறம் ஜேஇடி எக்ஸாம் ஆகட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் சிறப்பாக அவங்கள சிறப்பு கல்வி திட்டம் கொண்டு வந்து அதுக்காக மட்டுமே அந்த 2 வருஷம் அந்த பசங்களை ட்ரெயின் பண்ண வைக்கணும். அப்போது நிச்சயமாக வந்து அரசு பள்ளியில் எல்லா பசங்களும் சேருவாங்க. தமிழகத்தில் இருக்க அரசு பள்ளியில் எத்தனை பேர் பசங்களை சேர்த்துருக்குறீங்க? கல்வி ஒரு வியாபாரமாக்கி வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இங்கே கல்வி திட்டத்தை பற்றி பேசுறதுக்கு எவனுமே அருகதை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறான், பசங்க படிச்சுதா படிக்கலான்னு பார்க்குறது இல்லை. சாயந்தரம் ஆனோடனே குடிக்க போயிடுறான். என்ன மிச்சம் மீதி ஏதோ படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வர பசங்க ஃபுல்லாக ட்ரக் அடிக்ட் ஆக்கிடுறீங்க. காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே அந்த பசங்களையே ட்ரக் அடிக்ட் ஆக்கிடுறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறேன், ப்ரைவேட் ஸ்கூலில் அது பண்ண முடியாது. ஏன் உன்னால் ப்ரைவேட் ஸ்கூலில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச இந்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் பண்ண முடியல? பண்ணலாம் இல்லை? இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அரசு இதில் கவனம் செலுத்தணும். இதை முதல் கையில் எடுக்க சொல்லுங்கள். இப்போ சார் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவரும் விலகிட்டார். இங்கே திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் வந்து பாவம், அவர் அப்பாவி, மோடி தான் பதவி விலகணும் அப்படின்றார். எதனால்? இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால. கொஸ்டின் பேப்பர் லீக்கு மோடிக்கு என்னங்க சம்பந்தம்? இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லாக இந்தியாவோட இணக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் திருமாவளவன் கிடையாது, மோடி. உன்னை யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க வாசிக்கிற மகுடிக்கு நீ ஆடின்னு இருக்க. புரியுதுங்களா? மோடி எதனால் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாரு சார்? இன்றைக்கி மோடி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க நமக்கான கௌரவம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க ஈரான் வாரில் பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்குது பல நாடுகள், அதாவது நம்மளை விட வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம். ஆனால் இந்தியாவில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன அதுக்கெல்லாம் மோடிக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டிங்களா? அதாவது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே 100 ரூபான்றது பெருசாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார். அதாவது லண்டனில் வந்து பெட்ரோல் டீசல் விலை 10 பவுண்ட்ஸு. 10 பவுண்ட்னா என்ன ஆச்சு? 1000 ரூபாய் ஏறக்குறைய. எல்லா நாடுகள்லையும் 100 மடங்கு விலை ஏறி இருக்குது. என்ன அங்கே எல்லாமே விலை ஏறி போச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப சீப்பாக இருந்த பகுதிகள் முழுக்க இன்றைக்கி அவனுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானுங்க. ஆனால் இந்தியாவில் அது இல்லையே. இந்தியாவில் இருக்க இங்கே யாருக்காவது கஷ்டம் தெரியுதா சார்? இன்னொன்று சார், மோடி பதவி விலகணும், மோடி பதவி விலகணுன்றாரு. அப்போ யார் வரணும் சொல்லுங்கள்? அவரே சொல்லுங்கள். இல்லை அவர் வரணுமா சார்? இவர் வராதப்பிய எதுக்கு எடுத்தாலும் ஜாதிய வன்மை, ஜாதிய கொடுமை, ஜாதிய வன்மைன்னு பிரச்சாரம் பண்ணி இருக்கிறவங்களுக்குள்ளார ஜாதி பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்க. உண்மையிலே அந்த மக்கள் அவனை அதை விரும்பலை. நீ எதுக்கு அவனை தூண்டி விட்டுன்னு இருக்க? திருமாவளவன் தானே அதை பண்ணுறாரு. உன் சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லையா, இது தேவையில்லை, நம்ம இணக்கமாக போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இணக்கத்தையே வேணான்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் மோடியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது. இன்றைக்கி மோடி இருக்கிறதுனால தான் இஸ்லாமிய நாடுகள் முழுக்க நம்ம மேலே வெறுப்பாக இருந்த நாடுகள் அத்தனையும், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் அத்தனையும் இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறான். காரணம் மோடியோட செயல்பாடுகள். இன்றைக்கி பாகிஸ்தானே தனிமைப்படுத்தி விட்டானுங்க. இன்றைக்கி பாகிஸ்தானோட நிலை என்ன, பங்களாதேஷோட நிலை என்ன யோசிச்சு பாருங்க. அதனால் அவர் திருமாவளவன் வந்து டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துன்னு இருக்காரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. என்ன அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்தவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ காக்ரோச் பார்ட்டி வந்து அதை பேக்ரவுண்டில் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியும் அதுக்கு பின்னணியில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது உண்மைதான். இது அதாவது ஏன் அந்த காக்ரோச் பார்ட்டி உருவாக்கினவர் அமெரிக்காவில் இருந்தார். இப்போ திடீர்னு போயிட்டார். இன்றைக்கி அவர் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டான். திரும்பி அவர் வருவார். இப்போது சொல்லுங்கள், நீ ஒரு பிரச்சனையை உன்னால் பண்ண முடியும்னு சோஷியல் மீடியாவில் பெருசாக ஆகிட்ட சார். இந்தியாவில் வந்து மோடிக்கு பல கோடி பேர் ஓட்டு போட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. 50,000 பேரை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாக்கா உன்னை ஒடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் ஜனநாயக நாட்டில் உனக்கு உரிமை இருக்குது, நீ போராடு அப்படின்னு உன்னை ஃப்ரீயாக போராட விட்டாங்க. நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளார பூந்துப்பேன் சார். முன்ன பார்லிமெண்ட்டில் பூந்து அட்டாக் பண்ணானுங்க. அன்றைக்கி காங்கிரஸ் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. பாகிஸ்தானுக்கு யார் சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க இன்றைக்கி சார்? ராகுல் காந்தி முழுக்க வெளிநாட்டோட கைக்கூலி. அவர் எப்போ வெளிநாடு போனாலும் தன் நாட்டை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாரு. அது எந்த விதத்தில் நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ஒரு ஆர்மியை எந்த நாடும் தரக்குறைவாக பேசவே மாட்டான். அதை இவங்க பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆர்மியில் இருக்கவங்கள தரக்குறைவாக பேசுறது, அவங்கள மதிக்கிறது கிடையாது. வெரி சிம்பிள் சார். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் பீக் வின்டர் டைமில்
பார்டரில் போய் உங்களை இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அவன் மாத கணக்கில் அங்கே நிற்கிறான். சார் கம்பல்சரியாக பார்டரில் 3 மாதம் நீ ஒர்க் பண்ணணும். அந்த 3 மாதன்றது ரொம்ப கஷ்டமான பீரியடு. காங்கிரஸ் பீரியடில் சார் ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நான்லாம் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருந்திருக்கேன். அன்றைக்கெல்லாம் வந்து குளிர் காலத்தில் வந்து பெரிய நமக்கு போட்டுக்கிறதுக்கு பெரிய ட்ரெஸ்ஸோ எதுவும் கிடையாது. சும்மா காமனாக இருக்கக்கூடிய ஜர்க்கின் கொடுப்பானுங்க. அதெல்லாம் குளிரே தாங்காது. பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு முதல்ல ஃபஸ்ட்லேயே பிஜேபி கவர்மெண்ட் இருந்தப்பயே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்பயே நிறைய விஷயங்கள் அவர் நல்லது பண்ணார். அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன, அவங்க அங்கே பணியில் எப்படி இருந்தாக்கா அவங்கள எப்படி சர்வைவல் பண்ணிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் டிஆர்டிஓ வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான சமயமாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம ஆர்மி சர்வைவல் ஆகிறதுக்கு அத்தனை விஷயங்களும் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. சார் இதெல்லாம் விடுங்க சார். நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக ரோடு போட்டுக்கிறான். பார்டர் முழுக்க பிஜேபி போட்டிருக்கான். முன்னெல்லாம் நம்ம இருந்தது அது சொல்லுங்கள் பார்க்கலாம். சைனா பாட்டுக்கு அவன் உள்ளார வந்துன்னு தான் இருந்தான் நம்ம நாட்டுக்குள்ளார. திபெத்தை பிடிச்சான். அடுத்து வந்து என்ன பண்ணிட்டான், இப்போது சிக்கிம் என்னோடதுன்றான், அசாம் என்னோடதுன்றான், அருணாச்சல் பிரதேஷ் என்னோடதுன்றான். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்களா? இவங்க என்ன சொல்ல வராங்க, கிறிஸ்டின் சர்ச்சுக்கு வந்து உண்மையான விசுவாசியாக இருக்கணும்னாக்கா திருமாவளவன் இருந்துட்டு போட்டோம், நம்ம வேண்டாம்னு சொல்ல. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். என்னென்னு, ஒன்ஸ் கன்வர்ஷன் ஆயாச்சுனாக்கா, அதாவது தலித்திலிருந்து மதம் மாறினாக்கா அதில் உள்ள சலுகைகள் எதுவுமே உனக்கு கிடையாது, அத்தனையும் பறிக்கப்படணுங்க. இப்போ லிஸ்ட் அவுட் எடுக்க சொல்லுங்கள் திருமாவளவனை. நீ போய் மோடிக்கு சொல்ல போயிட்ட, நீயே கிறிஸ்டின்னு, இன்றைக்கி நம்ம வன்னி அரசு கிறிஸ்டின்னு, அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் ரிசர்வ் தொகுதியில் நின்று உன் சமுதாயத்தை உண்மையாக இந்துவாக இருக்கக்கூடிய பங்களிப்பை நீ எதுக்கு திருடுறீங்க? நீ தான் அந்த மதமே வானாட்டு ஓடிட்டீங்களே, நீங்கள் எதுக்கு அந்த தொகுதியில் போய் நிற்கிறீங்க? வேறு இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு தலித்து நிற்பான்லாங்க, நிற்பானா நிற்க மாட்டானா சார்? அவனோட உரிமை பறி போகுதில்ல. முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை பார்க்கணும். நீ மோடி சரியில்லை, மோடி சரியில்லை, மோடி சரியில்லை, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லின்னு இருப்பீங்க மோடி சரியில்லைன்னு? நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறா சார். யோகி ஆதித்யநாத் வந்தால் என்ன சொல்லுவீங்க? வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் என்ன சொன்னாங்க, யூபி வந்து மோசமாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நியூஸில் இருக்கீங்க, நீங்கள் எந்த சேனல் எடுத்து பாருங்கள், யோகியை எவனா கெட்டவன்னு சொல்கிறானா செக் பண்ணிங்கன்னா தெரியும். அவர் வந்து தீவிர இந்துத்துவவாதி, சனாதன தர்மப்படி நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்கிறாரு, பகிரங்கமாக சொல்கிறாரு. உன்ன மாதிரி கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டு நான் இந்துன்னு சொல்லலை, பகிரங்கமாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, யோகிஜி தான் திரும்ப ஆட்சிக்கு வரணும், அகிலேஷ் யாதவோ திரும்ப வந்தாக்கா நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, எல்லாம் கொல்ல கூட்டம். இது சொல்கிறது யார்? யாதவாஸே சொல்கிறாங்க. நான் ஃபுல்லாக சுற்றிருக்கேன் சார் யூபியில். இன்றைக்குள்ளே யூபி போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாதிரி கிடையாது. ஃபெர்டைல் லேண்ட்ஸை ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலுக்கு கொடுக்குறது, நல்ல விளையக்கூடிய பகுதியில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி வந்து சிப்கார்டு கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் வந்து தண்ணி ப்ரைவேட்டுக்கு கொடுத்தீங்க 3000, இப்போ சேலத்துக்கு கொடுக்க இவங்க ட்ரை பண்ணுறாங்க. முதல்ல விஜய் அதை ஸ்டாப் பண்ணோம். நம்மளுடைய தண்ணி எடுத்து நமக்கே விற்று அவன் 1000 கோடி 3000 கோடி ரூபா பண்ணிட்டு போயிட்டான் கோயம்புத்தூரில். ஏன் அதை பேச வேண்டியதானே இவர் திருமாவளவன்? போன பிரிவில் நடந்தது இல்லை இது பண்ணாதீங்கன்னு. சீமா கத்திங்க இருந்தா போலல்ல, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முழுக்க அழிக்கிறானுங்க, நம்மளோட நீராதாரத்தை எடுத்து நமக்கு விற்கிறாங்க, கார்பரேட் கொடுக்குறாங்க, கார்பரேட் கம்பெனி. இந்த மாதிரி பண்ணாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்களே, அவர் கேட்க வேண்டியதானே. இது வரைக்கும் அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை நடந்துகிட்டு இருக்குதுங்க. புரியுதுங்களா? இந்தியாவில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயமும் ராகுல் காந்தி பண்ணுவார், திருமாவளவன் பண்ணுவார், ஆம் ஆத்மி, கேஜ்ரிவால், இவங்கெல்லாம் ஒரு டீம், மம்தா பானர்ஜி, இந்த 4 பேரும் காக்ரோச்சுக்கு பின்னாடி நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. என்ன, நீ ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு பின்னாடி நின்று பங்களாதேஷில் பண்ண அட்டூழியத்தில் உன்னை ஜனங்க அடின்னு அடித்து வெளியே துரத்தி விட்டுருக்குது. இதே தான் ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் நடந்துருக்குது. இப்போ பஞ்சாபில் பயங்கர போதாகரமாக போயின்னு இருக்குது பிரச்சனைகள். அங்கே அடுத்து ஆம் ஆத்மி அங்கே ஜெயிக்குமான்றது சந்தேகம்தான். அதனால் காக்ரோச் பார்ட்டி ஏதோ ஆரம்பித்தாங்க, அவர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவர் ஓடிட்டார். அதனால் என்ன வந்துட போகுது? அதை நம்பி நீங்கள் போகிறீங்களே. இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணிவிட்டு யாரோ ஒரு சின்ன பையன் ஆரம்பித்தான், அவங்க கூட ஓடணும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு கேவலமான அரசியல் எதுனா இருக்குமா? பல தகவலுக்கு மிக சிறப்பான பதில். நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.